சூரசம்ஹாரம் நடந்த பிறகு முக்கியமாக முருகரோட வேலுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கும் குட்டி வேலுக்கும் பாலபிஷேகம் பண்ணோம். பிறகு ஷட்கோணம் கோலம் போட்டு 6 முகங்களுக்கும் அகல் விளக்கு ஏற்றி அன்றைய நாளோட விரதத்தை முடித்துவிட்டோம். இன்று முருகரின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு முருகருக்கு படையிலிட்டு கந்தசஷ்டி விரதத்தை முழுமையாக முடித்துவிட்டோம். செவ்வாய்க்கிழமை என்பதால் நாங்கள் வாரந்தோறும் செய்யும் வெற்றிலை பூஜையும் இன்று மதியம் செய்யப்பட்டது. திருமணமான வருஷம் நானும் எனது மனைவியும் இணைந்து கந்தசஷ்டி விரதம் இருந்தோம். அதற்கு முருகர் எங்களுக்கு கொடுத்த வரங்கள் தான் எங்களுடைய இரட்டை ஆண் குழந்தைகள். இந்த வருடம் குழந்தை வரம் வேண்டி கந்தசஷ்டி விரதம் இருந்த அனைவருக்கும், தினமும் முருகரை நம்பி வழிபடும் அனைவருக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய நாங்களும் முருகரை வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் வேண்டிக் கொள்வோம். அடுத்த பதிவில் எப்படி ராஜராஜ சோழன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து தேவார பாடல்களை மீட்டெடுத்தார் என்பதை விரிவாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.